ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யூகே நாங்கள் க்ராசரி என்னென்ன ஷாப்பிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதா இன்னைக்கு வீடியோ. இங்கே கொஞ்சம் இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வெயிலாக இருந்ததுனால பையனை வாக்கிங் கூட்டு போயிட்டு அப்படியே க்ராசரிஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி க்ராசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன், அதாவது நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, நெய், பாசிப்பருப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அன்றாட தேவைகள் தேவைப்படும் இல்லையா? இதெல்லாம் இங்கே உள்ள லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். இருந்தாலும் அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்காது. அதனால ஒரே பொருளாக மொத்தமாக தமிழ் கடையிலையோ இல்லை ஏஷியன் கடையிலையோ போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாமே ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாலே எங்கள் வீட்டில் 4 பேருக்கும் போதுமானதாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம தமிழ் கடையில் ஏஷியன் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது இங்கே உள்ள லோக்கல் கடையிலலாம் கம்மியான பொருளாக இருக்கும். ஆனால் விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும்ன்றதுனால மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி முருங்கைக்காய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தாங்க. அதுவுமே கம்மியாக தான் வாங்கிட்டு வரோம், எல்லாம் சீக்கிரம் காஞ்சு போயிடுது. அப்புறம் மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போன தடவை மட்டன் வாங்கிட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மட்டன் நம்ம ஊரில் இந்த பேக் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. பர்டிகுலராக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோலாம் வாங்க முடியாது. 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி தான் பெரிய பல்க் அமௌண்ட்டை தான் வாங்கிட்டு போவாங்களாம். எங்களுக்குன்னு சொல்லி 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ 1/4 கிலோவே வாங்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. லோக்கல் ஷாப்ஸில் லேம்ப்லாம் விற்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா லேம் சாப் அந்த மாதிரி தான் அதிகமாக கொழுப்பு பகுதி தான் நிறையா இருக்கும். ஏன்னா இங்கே அவங்க ரோஸ்ட் பண்ணி இல்லை பார்பிக்யூ இல்லை ஜஸ்ட் சாட்டே பண்ணி அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால லேம் நம்ம ப்ராப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரினா இந்த மாதிரி கடைகளில் வாங்கினா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 48 பவுண்டு கிட்ட வந்திருந்துச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல பீன்ஸு, கேரட் இதெல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குற மாதிரி தான். தக்காளி இதெல்லாமே மெயினாக இந்த ஸ்குவிட், அதாவது கனவா மீன் பார்த்துருந்தேன். ஃப்ரோசனில் தான் இருந்தது, இருந்தாலும் செய்யலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலேருந்து தான் வரும். இந்த தடவை வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ சம்மர்னால கொஞ்சம் தேங்காய் நல்லாயிருக்கும். இந்த கண்ட்ரி கோல்டு கண்ட்ரி அப்படின்றதுனால அந்த தண்ணி காய்கறிகள் சொல்லுவோம் இல்லையா, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் நிறைய தண்ணி காய்கறிகள் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான், இங்கே ரொம்ப காஸ்ட்லி தான். 1 கிலோ 12 பவுண்ட் அந்த மாதிரி இருந்தது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெங்காயம் கிடைக்காதனால இந்த வெங்காயம் நம்ம ஊர் வெங்காயம் மாதிரி இருக்கிறதுனால இந்த வெங்காயம் நான் வாங்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் லிக்விடு எனக்கு வாரத்துக்கு 1 பாட்டில் போதும். அதுக்கப்புறம் கேஜூன் மசாலா, இது எக் சிக்கன் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, சொரக்காய் இங்கே நிறைய இந்தியன்ஸ் ஏஷியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொரக்காய் எப்பொழுதுமே இந்த கடையில் இருக்கும். அதுக்கப்புறம் முள்ளங்கி இங்கே உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, அதனால கொஞ்சம் ஸ்டாக்ல தான் இருக்கும். எப்போ போனாலும் நான் எடுத்துகிட்டு வந்துப்பேன். அப்புறம் பட்டர், கொஞ்சம் சர்க்கரை, ஏன்னா பேக்கிங் பண்ணுறதுனால சர்க்கரையும் பட்டர் ரெகுலராக வீட்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ளோத்திங்ஸு, எனக்கு தேவையான டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா எடுத்துப்பேன். நம்ம உள்ள ஆடி தள்ளுபடி மாதிரி எப்பயாவது ஒரு ஆஃபர் வரும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ்க்கு அது பார்த்தீங்கன்னா என் பையன் மாற்றி தேய்க்கிறான் அப்படின்ட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கிச்சன் டவல் நான் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளாத்திங்ஸ் ஆஃபர் போட்டிருந்ததுனால எனக்கு எது வேணுமோ நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கம்மியாக தான் விலை போட்டிருந்தாங்க. அதனால ரீசனபிளாக இருந்தாலும் ஹஸ்பண்டும் சரி எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தாலும் ஒன்று அழுக்காயிடுது இல்லை கரையாயிடுது. அதனால மாதத்துக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுது. அப்புறம் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் குக் பண்ணுறது. பசங்களுக்கு பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் மட்டும் இவ்வளோ வாங்கினாலும் சமாளிக்கவே முடியலங்க. நீ உங்கள் பசங்களுக்கு எப்படி ஸ்நாக்ஸ் வாங்கி சமாளிக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்கு இது மாதிரி பாக்ஸாக போட்டிருப்பாங்க. 6, 12, 24 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் 12 எக்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பூண்டு. இன்னொரு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பையனுக்கான ஸ்நாக்ஸ் தான். இது நம்ம ஊரில் வறுக்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் வரும். அப்புறம் கருவேப்பிலை இப்போல்லாம் பக்கத்துலேயே ஒரு கடையில் இருக்கிறனால எப்போ பார்த்தாலும் எடுத்துருவேன். இது ஒரு 2 பவுண்டு கிட்ட வரும். அப்புறம் க்ரீன் டீ, நாங்கள் பால் அதிகமாக குடிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி க்ரீன் டீ தான் குடிக்கிறது. அப்புறம் பிரெட் ப்ரௌன் பிரெட் தான், ஹோல் மீல் பிரெட் தான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்ட், அதாவது புதினா இந்த மாதிரி கட்டாக இருக்கும். இது ஏஷியன் ஷாப்பில் தான் இது வாங்கினேன். பார்லி அரிசி பார்த்தீங்கன்னா நான் டெய்லி காலைல தண்ணி வச்சு குடிப்பேன், கொதிக்க வச்சு. அதுக்காக பார்லி அரிசி. க்ரீன் டீ மாதிரி ஜிஞ்சர் டீயும் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன், புதினா, கொத்தமல்லிலாம் ஒரு ஏஷியன் ஷாப்பில் நானும் என் பசங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம்.
இது எல்லாமே வந்து இந்த வாரம் நாங்கள் வாங்கின ஷாப்பிங் ஐட்டம்ஸ் தாங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து நான் குக் பண்ணிடுவேன், எல்லாமே யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்து ஏதாவது ஒரு கேக் வந்து பேக் பண்ணி வச்சிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா கேக்கில் வந்து நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக வந்து கேக் பண்ணியிருக்கேன். கேக் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து வெனிலா கேக் பண்ணுவேன், இன்னொரு தடவை வந்து சாக்லேட் கேக் பண்ணி கொடுப்பேன். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்டாங்கன்னா அது மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃப்ரீ கேக் தான். ஏன்னா சின்ன பையனுக்கு வந்து பால் ஒத்துக்காதுன்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதனால வெளியில் வாங்குற கேக் எல்லாமே வந்து பால் இல்லைனா பால் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால வீட்டிலே வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்றது. கேக் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அது கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் பசங்க வந்து ஒரு நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. மோஸ்ட்லி என்னோடய கேக் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் கிடைக்கும். அது மோஸ்ட்லி வந்து கேக்கு, பேன் கேக், வாஃபிள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார், அதாவது மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் வந்து கரெக்டான ரேஷியோவில் அவங்களே கலந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதுமானது. அதனால் வந்து எனக்கு கேக் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சியாக வந்துருந்தது. கிட்டத்தட்ட அந்த மாவு வந்து ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கேக் பண்ணதில் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. இப்போ நீங்களே பாருங்கள் என்னோடய கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து கேக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரேஷியோ தப்பாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு கேக் நல்லா வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இல்லை ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேக் சூப்பராக வரும். லாஸ்ட் டைம் இந்தியா வந்திருந்தபோது அந்த மாவு கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. கேக் ரெசிபி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது முடிச்ச உடனே பையனை வந்து பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பையன் ஃபர்ஸ்ட்லாம் ஸ்விங்கி உட்காரதுக்கே பயப்படுவான். இப்போல்லாம் ஸ்விங்கை விட்டு இறங்குறதே கிடையாது. இப்படியே மல்லு கட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய்.